பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேக கேள்விகள் என்னுடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இவைகளெல்லாம் கேட்டேனே, இன்னும் எனக்கு பதில் வரவில்லையே. பலமுறை நான் ஜெபித்திருக்கிறேன், பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறேன், பலமுறை என் இருதயத்தை ஊற்றி அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிற, நான் எதிர்பார்க்கிற, நான் கேட்ட பதில் எனக்கு வரவில்லையே என்கிற ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களுக்கு நிறைவாய் அதை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், உன் பிள்ளைக்கு நீ ஸ்தோத்திரம், நீ முட்டையை கேட்டால் ஸ்தோத்திரம் கல்லை கொடுப்பாயோ. எவ்வளவு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை. பொல்லாதவர்களாகி நீயே உன் பிள்ளைகளுக்கு மீனை கொடுக்கிற, முட்டையை கொடுக்கிற, அப்பத்தை கொடுக்கிற. நீ உன் பிள்ளைகளுக்கு தேலை கொடுக்கிறது இல்ல, நீ சர்ப்பத்தை கொடுக்கிறது இல்ல, நீ கல்லை கொடுக்கிறது இல்ல. பொல்லாதவர்களாகி நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அதை காட்டிலும் செய்வது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று கேட்டால் அதை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். அன்னால் அவருடைய சமூகத்துல அவள் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பல வருஷம் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை, எனக்கு குழந்தை இருந்தா போதும். ஆனா அண்ணா பர்டிகுலரா கேட்கிறா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்னாள் எதிர்பார்த்த ஆண் குழந்தையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் எத்தனை அற்புதம்! சுகமடைய விரும்புகிறாயா? பார்வையடைய விரும்புகிறாயா? அவர்கள் ஆமென் சொன்ன உடனே அவர்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நிறைய தோல்வியோட, நிறைய ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து இன்னும் என் வாழ்க்கையில நடக்கலையே, நம்பிக்கை அற்று போன நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார் என்ற வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது இந்த நாட்களில் உங்களுக்கு செய்யப்படும். நம்புங்கள், செய்யப்பட போகிறது. பிரைஸ் காட். அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழுகையோடு எவைகளை கேட்டீர்களோ அது நிச்சயம் செய்யப்பட போகிறது. ஓ பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒண்ணே ஒண்ணு, நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது அது நடக்கும். எப்ப நடக்கும்? அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். சும்மா அற்புதம் நடக்காது. சும்மா கர்த்தர் நான் கேட்டுக்கொண்ட காரியத்தை செய்ய மாட்டார். அவர் செய்யணும் அப்படின்னா நான் அவருக்குள் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கணும். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும், நானும் ஆண்டவருக்குள்ள 100% நிலைத்திருப்பேன். ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்க பிள்ளைகளுக்காய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்க கையின் பிரயாசத்திற்காய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்க எதிர்கால வாழ்க்கைக்காய், உங்க குடும்பத்திற்காய், உங்க சரீர சுகத்திற்காய் எவைகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களோ அவரால் நிச்சயம் அது உங்களுக்கு நிறைவேற போகிறது. அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், அவருடைய வார்த்தையில் நிலைப்பட ஆரம்பியுங்கள். நிச்சயமான அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். என் ஜனத்துக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா செங்கடல் இருந்தாலும் அதை ரெண்டா பிளந்து போடுவார்.
எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா பெரிய எரியோ கோட்டையா இருந்தாலும் அதை தூள் தூளா கர்த்தர் நொறுக்கி போட்டு விடுவார். சபையை நம்புங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்பட போகிறது. இந்த வாரம் செய்யப்பட போகிறது. இந்த நாட்கள் கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை தாமதித்துக் கொண்டிருந்த, இதுவரை கிடைக்காத அநேக காரியங்கள் கிடைக்க போகிறது. இந்த வாரங்களில் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்க. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மிடத்தில் நிலைத்து நிற்பதற்கு, உங்க வார்த்தைகளை நிலைத்து நிற்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் கேட்கிற காரியம் நிறைவேறுவதாக, இதுவரை தாமதித்த காரியங்கள் அத்துணையும் கைகூடி வருவதாக. ஜனங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கேட்டுக்கொண்ட எல்லா காரியத்தையும் பரலோகம் உங்களுக்காக செய்ய போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.